ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் குட் மார்னிங். ஸோ குட் மார்னிங் பக்கத்தில் இருக்கிற டேஷில் நீங்கள் மாம், டேட், பிரதர், சிஸ்டர், பாஸ் இல்லை யாராவது பேர் சொல்லி, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தால் அரவிந்த், இந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ குட் மார்னிங் அப்படின்னு பண்ணுறோம், காலை வணக்கம். நெக்ஸ்ட் ஒன் வந்து டிட் யூ ஸ்லீப் வெல் அப்படின்னா நல்லா தூங்குனீங்களா அப்படின்னு அர்த்தம். இது நம்ம யார்கிட்ட வேணால் அந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஓகே இட்ஸ் டைம். ஓகே இட்ஸ் டைம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நேரம் ஆயிடுச்சு, சரி டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது தான் ஓகே இட்ஸ் டைம். இந்த சென்டென்சஸ்லாம் நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பசங்களுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கெட் ரெடி ஃபார் ஸ்கூல். நம்ம ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனாக இருந்தால் ஸ்கூலுக்கு ரெடி ஆகுங்க, பள்ளிக்கு தயாராகுங்கள், ஸ்கூலுக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்கிறப்போ கெட் ரெடி ஃபார் ஸ்கூல் சொல்லலாம். இல்லை காலேஜ் போகிற பசங்கன்னா கெட் ரெடி ஃபார் ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம். கெட் ரெடி ஃபார் காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நம்ம க்ரோன் அப் உங்களோட பார்ட்னர்கிட்ட நீங்கள் சொல்லணும் அப்படின்னா கெட் ரெடி ஃபார் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லலாம். டைம் ஆகிடுச்சு, ஸ்கூலுக்கு ரெடி ஆகுங்க, காலேஜ்க்கு ரெடி ஆகுங்க, ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகுங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் இது வந்துட்டு பியூர்லி ஃபார் தோஸ் ஃபார் குக்கிங் இன் த ஹவுஸ். இங்கே வீட்டில் குக் பண்ணுறவங்க ஜெண்டர் வச்சு கிடையாது, ஜென்ரலாக வீட்டில் யார் குக் பண்ணாலுமே இதை நம்ம கேட்கலாம். ஸோ கேன் யூ ஹெல்ப் மீ வித் த டிஷ்ஷஸ் அப்படின்னா எனக்கு பாத்திரம் கழுவுறதுக்கு, பாத்திரங்களை சுத்தம் செய்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன் கேன் யூ ஹெல்ப் மீ சாப் த வெஜிடபிள்ஸ். கேன் யூ ஹெல்ப் மீ சாப் த வெஜிடபிள்ஸ்னால் காய்கறி நறுக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு அடிக்கடி கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு கேன் யூ பை மில்க். ஸோ இந்த இடத்துல மில்க்குங்கிற இடத்துல உங்களுக்கு என்னென்ன தேவை, ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில், எனி வெஜிடபிள்ஸ், உங்களுக்கு வீட்டில் என்ன இல்லையோ அதை வாங்கிட்டு வர முடியுமா அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அந்த இடத்துல இந்த மில்க் சப்ஸ்டியூட்டாக நம்ம வந்துட்டு கேன் யூ பை மில்க், கேன் யூ பை ஆயில், கேன் யூ பை வெஜிடபிள், கேன் யூ பை பிரெட், நீங்கள் என்ன வேணால் சேர்த்துக்கலாம். ஸோ இது உங்களோடது. ஸோ அந்த மில்க்குங்கிற இடத்துல சப்ஸ்டியூட்டாக உங்களுக்கு தேவையான பொருட்களை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேன் யூ ஹெல்ப் சில்ட்ரன் கெட் ரெடி. ஸோ குழந்தைங்க வந்துட்டு ரெடி ஆவாங்க, அந்த குழந்தைங்க ரெடி ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். கேன் யூ ஹெல்ப் சில்ட்ரன் கெட் ரெடி.